Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு வீடியோ இஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. எப்படின்னா நீங்கள் தம்ப்நெயிலையும் சரி பார்க்குற ஸ்லைட்லையும் சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு சென்டென்சஸ். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் தான் கரெக்டாக, ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் யூன்றது தப்பு. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான மூவியில் வரும். ஓகே, நம்ம இளைய தளபதி விஜய் ஓட ஹிட் மூவிஸில் ஒன்றான துப்பாக்கி படத்தில் ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், வேர் யூ ஆர், பட் ஐம் கம்மிங் ஃபார் யூ, ரைட்? எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு விஜய் வந்து என்ன ரிப்ளை பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான டைலாக்ஸ். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த சென்டென்சஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இதுவாகவே நமக்கு தெரியும், ஹூ ஆர் யூ அப்படின்னாவே நீ யாருன்னு அர்த்தம். கரெக்டாக? ஹூ ஆர் யூ அப்படின்றது ஒரு கேள்வி. நீ யார் அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் நம்ம ஹூ ஆர் யூன்னு கேட்போம். ஆனால் ஹூ யூ ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ யாருன்னு, நீ யார் என்று அப்படின்னு அர்த்தம். நீ யாருன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஹூ யூ ஆர்னு யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் நாட் அ கொஷின், இது கேள்வி கிடையாது. நீ யாருன்னு அப்படின்னு சொல்கிறது கேள்வி கிடையாது. இதை சென்டென்ஸில் ஒரு பகுதியாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஹூ ஆர் யூன்றது தனியாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஹூ யூ ஆர்ன்றது சென்டென்ஸில் ஒரு பகுதியாக யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். டெல் மீ ஹூ யூ ஆர். ஸோ டெல் மீனா சொல்லுன்னு அர்த்தம். ஓகே, எனக்கு சொல்லு இல்லை சொல்லு அப்படின்னா டெல் மீன்னு அர்த்தம். ஹூ யூ ஆர்னா நம்ம என்ன பார்த்தோம்? நீ யாருன்னு, நீ யாருன்னு சொல்லு. அதுக்கு டெல் மீ ஹூ யூ ஆர். அடுத்தது ஐ நோ ஹூ யூ ஆர். ஐ நோ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரியும்னு அர்த்தம். ஐ நோ, ஓகே, என்ன தெரியும் எனக்கு? ஹூ யூ ஆர், நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹூ யூ ஆர். ஷி டோல்ட் மீ ஹூ யூ ஆர். ஷி டோல்ட் மீனா அவள் சொன்னா, அவள் எனக்கு சொன்னா. என்ன சொன்னா? நீ யாருன்னு, நீ யாருன்னு அவன் எனக்கு சொன்னா. ஸோ அப்போ நீ யாருன்னு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஹூ யூ ஆர். ஷி டோல்ட் மீ ஹூ யூ ஆர்னா நீ யாருன்னு அவன் எனக்கு சொன்னா. ஆல்ரைட், இப்போ நம்ம ஹூ யூ ஆர் வச்சு 3 சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? டெல் மீ ஹூ யூ ஆர், ஐ நோ ஹூ யூ ஆர், ஷி டோல்ட் மீ ஹூ யூ ஆர். இது மூணுத்துலையுமே ஹூ யூ ஆர் தான் யூஸ் பண்ணணும், ஹூ ஆர் யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டெல் மீ ஹூ ஆர் யூன்னு சொன்னால் தப்பு. அதே மாதிரி ஐ நோ ஹூ ஆர் யூ, ஷி டோல்ட் மீ ஹூ ஆர் யூ, மூணுமே தப்பு. ஓகே, ஹூ யூ ஆர் தான் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஹூ யூ ஆர் மாதிரியே நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும், உன் பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? ஆனால் வாட் இஸ் யர் நேம்ன்றது ஒரு கொஷின். ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் கொடுப்போம், நம்ம பேரை சொல்லுவோம், ரைட்? இப்போ இதுவே உன் பேர் என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க கிட்ட சொல்லுன்னு கேட்குறீங்க, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேட்குறீங்க, சொல்லுன்னு கேட்குறீங்க. அங்கே நீங்கள் கொஷின் கேட்கல, கரெக்டாக? உன் பேர் என்னென்னு சொல்லுன்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்? உன் பேர் என்னென்னு அப்படின்னு வரும்போது வாட் யுவர் நேம் இஸ் அப்படின்றதா கரெக்டாக இருக்கும். உன் பேர் என்னன்னு சொல்லுனா டெல் மீ வாட் யுவர் நேம் இஸ், டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாட் இஸ் யுவர் நேம்ன்றது கொஸ்டின், அதை வந்து நம்ம இந்த சென்டென்ஸில் பயன்படுத்தக்கூடாது. டெல் மீ வாட் யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஐ நோ வாட் யுவர் நேம் இஸ் அப்படின்னா ஐ நோனா எனக்கு தெரியும், வாட் யுவர் நேம் இஸ்னால் உன் பேர் என்னென்னு, உன் பேர் என்னென்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் யுவர் நேம் இஸ். ஓகே, ஐ டோன்ட் நோ வாட் யுவர் நேம் இஸ் அப்படின்னா எனக்கு உன் பேர் என்னன்னு தெரியாது, உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்லக்கூடாது. லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே ஐ டோன்ட் நோ வாட் யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன செய்கிற அப்படின்லாம் அர்த்தம் இல்லையா? ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது வாட் யூ ஆர் டூயிங். ஸோ நீங்கள் தனியாக கேள்வியை கேட்கும்போது வாட் யூ ஆர் டூயிங் கேட்கக்கூடாது. கேள்வியாக கேட்கும்போது வாட் ஆர் யூ டூயிங் தான் சொல்லணும். சென்டென்ஸில் அது ஒரு பகுதியாக யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் டெல் மீ வாட் யூ ஆர் டூயிங், நீ என்ன செஞ்சுட்ருக்கன்னு சொல்லு, டெல் மீ வாட் யூ ஆர் டூயிங். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த இடத்துல டெல் மீ வாட் ஆர் யூ டூயிங்னு சொல்லக்கூடாது. ஏதோ சொல்கிறீங்க, கரெக்டாக என்ன சொல்கிறீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேள்வி கேட்கல, என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லு. ஸோ டெல் மீ வாட் யூ ஆர் டூயிங். அம்மா ஆஸ்க்ட் வாட் யூ ஆர் டூயிங், நீ என்ன செய்கிறன்னு அம்மா கேட்டாங்க. ஓகே, என்ன செய்கிறன்னு அப்படின்னா வாட் யூ ஆர் டூயிங். அம்மா கேட்டாங்கன்னா அம்மா ஆஸ்க்ட். அம்மா ஆஸ்க்ட் வாட் யூ ஆர் டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் இல்லை, அம்மா ஆஸ்க்ட் வாட் யூ ஆர் டூயிங். ஐ வில் சி வாட் யூ ஆர் டூயிங், நீ என்ன செய்கிறன்னு நான் பார்ப்பேன். ஓகே, நான் பார்ப்பேன்னா ஐ வில் சி, நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்கிறன்னு வாட் யூ ஆர் டூயிங், ஐ வில் சி வாட் யூ ஆர் டூயிங். ஆல்ரைட், ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் ஸ்டில் இது ரொம்ப உங்களோட நீங்கள் தெரியாமல் பண்ணுற கிராமர் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவோட பார்ட் 2 வரும், அதில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் எங்களோட அகாடமியில் டைரெக்டாக சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கிறோம். அகாடமி காஞ்சிபுரமில் இருக்குது. ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் சொல்லித்தரோம். ஓகே, வில் see in the next video. Till then, take care and bye.